இந்த ஊர்ல வந்து இறங்கி, இப்போ இந்த ஊருக்காரா எல்லாருக்கும் உபன்யாசம் பண்ணணும். உபன்யாசம் பண்ணணும்னா, ஸ்ரீகண்ட சாஸ்திரிகளுக்கு பக்குன்னு இருக்கு. ஏன்னா இதான் தமிழ்நாட்டுல முதல் ஊரு. ஆச்சரால் மாத்திருபாஷை தெலுங்கு, பிரதேச பாஷை கன்னடம், படிச்ச பாஷை சம்ஸ்கிருதம். தமிழ் சம்பந்தமே இல்ல. ரொம்ப வெளியில வந்து சகஜமா பேசி பழகிறவரா இருந்தானா யார்கிட்டயும் தான் படிச்சுட்டாருன்னு சொல்லலாம். எப்பொழுதும் அந்தர்முகமா இருக்கக்கூடிய நிலையில இருக்கிறவர். ஸ்ரீகண்ட சாஸ்திரிகள் போய் விண்ணப்பிச்சுட்டார். இது போல இங்க ஊர்க்காரெல்லாம் தமிழ்ல பேசணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறான்னு சிம்மாசனத்துல உட்காண்டா. சிம்மாசனத்துல உட்காண்டா என்ன எப்படின்னா, ஸ்வயம் சரஸ்வதி பேசுறா. வஸ்துதா சரஸ்வத் அவதாரமேவ. ஸ்வயம் சரஸ்வதி தமிழ்நாட்டுல பிறந்து பேசினவா எப்படி பேசுவாளோ அப்படி உபன்யாசம் பண்ணானா தமிழ்ல. யாருக்கு ஆச்சரியமா இருந்ததுன்னா, ஸ்ரீகண்ட சாஸ்திரிகள் மாதிரி மடத்துல பழகிறவாளுக்கு உள்பட ஆச்சரியமா போயிடுச்சு. இப்படி ஒரு விற்பத்தி தமிழ்ல. அப்போ வாழலாம் புரிஞ்சுண்டா, நம்ம படிக்கிற மாதிரி படிச்சுட்டு பேசல இவா. வித்யா இவாளுடைய வித்யா அலௌகிகமான வித்யா. படிச்சு சர்டிஃபை பண்ணிட்டு வர வித்யா இல்லை இதுன்னு புரிஞ்சுண்டா. அதுல இருந்து ஆரம்பிச்சு இங்க சத்தியமங்கலத்துல இருந்து பக்கத்துல தானே கோபிச்செட்டிப்பாளையம். இதுல ஒரு சுவாரஸ்யம், கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம், அங்கதான் சாதுர்மாசியம். சாதுர்மாச அனுஷ்டானம் இங்க இருந்து இப்படியே கிளம்பி ஈரோடு வழியா கரூர் நெரூர் போய் ராமேஸ்வரம் போயிருக்கார். ராமேஸ்வரத்துல இருந்து மதுரை, மதுரையில இருந்து வந்து மறுபடியும் கோயம்புத்தூர் வந்து, கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காடு போய் திருவனந்தபுரம் வழியா காலட்டி வந்து, காலட்டியிலிருந்து திருவனந்தபுரத்துல இருந்து கொல்லம் வழியா காலட்டி வந்து மறுபடியும் கோயம்புத்தூர் வந்து திரும்பி வந்துட்டாங்க. ஏதோ ஒரு யாத்திரைன்னு சொல்லிட்டேன், நான் ரொம்ப சகஜமா சொன்னேன். காலட்டி கும்பாபிஷேகம் 1910 பண்ணும்போது மூலம் திருநாள் மகாராஜா, திருவனந்தபுரம் மகாராஜா மூலம் திருநாள் மகாராஜா, அவருக்கு வந்து மருமான் இல்லை. திருவனந்தபுரம் சம்பிரதாயத்துல மருமானுக்கு தான் ராஜ்யம் கொடுப்பா. மருமான் இல்லைன்னா அடுத்த ராஜா இல்லை. அப்போ 33வது ஆச்சாரியால் அவளுக்கு அனுகிரகம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்தான். இப்போ அந்த அந்த ஆச்சாரியால் என்ன பண்ணார், ஸ்ரீகண்ட சாஸ்திரிகிட்ட சொன்னார், நான் அனுகிரகம் பண்ணியிருக்கேன், ஒரு குழந்தை வருவார், ராஜா வந்துருவார். ஆனா அந்த ராஜாவுக்கும் ஆயுசு பலம் இருக்காது. அவனுடைய அந்த ராஜாவினுடைய இந்த வயக்கிரமத்துல இந்த பர்டிகுலர் ஏஜ்ல அவருக்கு இப்படி ஒரு உபதேசம் ஆகணும் அப்படின்னு 33வது ஆச்சாரியால் சொல்லி வச்சிருந்தார். இந்த ஆச்சாரியாலோ அந்தர்முகமாவே இருக்கார். இவரை கூட்டிட்டு யாத்திரை எப்படி கிளம்புறது? ஆனா அந்த ராஜாவுக்கு இந்த வயசுக்குள்ள இந்த உபதேசம் பண்ணணும், அவனுடைய ஆயுச நீட்டுறதுக்குங்கிற ஒரு விஷயம் இருக்கே. இந்த விஷயம் யார் யார்கிட்ட சொன்னாலோ, எப்படி இவருக்கு தெரிஞ்சதோ, இதெல்லாம் தேவ ரகசியம், நமக்கு ஒன்றும் தெரியாது. இப்ப யாத்திரையா புறப்பட்டு இப்படியே போய் ராமேஸ்வராதி கஷேத்திரங்களுக்கு போய் ராமநாதபுரம் தாண்டி திருவனந்தபுரம் வந்தார்னு சொன்னேனே, வந்தது அந்த ராஜாவுக்கு உபதேசம் பண்றது. அந்த ராஜாவுக்கு மந்திரோபதேசம் பண்ணி அந்த ராஜாவுக்கு ஆயுச நீட்டி, அப்புறம் காலட்டி வந்து, காலட்டி மத்தரும் 2 தடவை வந்திருக்காங்க. இது எல்லா ஊரும் ஆல்மோஸ்ட் ஒரு தடவை தான். 2 தடவை காலட்டி. முதல் தடவை சுருக்கமா வச்சுனுட்டார். காலட்டியிலிருந்து வந்து மறுபடியும் சிங்கேரி வந்து சேர்ந்தார். சிங்கேரி வந்து சேர்ந்தாச்சு. சில நாட்கள் சிங்கேரில இருக்கார். இந்த இப்போ சொல்ற அவஸ்தை தான் அந்தர்முக அவஸ்தை. பிரத்யட்சமா அந்தர்முக அவஸ்தை. அந்தர்முகம்ங்கிறது ஒரு யோக நிலை. அது அத்வைத அனுபவத்துல இருக்கிறவாளுக்கு மனசு வெளியில வேலை பண்ணாது, உள்நோக்கி திரும்பிடும். அப்ப சரீரம் எப்படி இருக்கும்னு கேட்டா புண்ணிய பிராரப்தத்துல இருக்கும். புண்ணியம் நிறைய புண்ணிய பிராரப்தம் இருக்கு இல்லையா, அது சரீரத்தை ரன் பண்ணும். சாப்பிடுறது, தூங்குறது இதெல்லாம் பிரஜையோட பண்ண மாட்டா, சத்து வாசனையினால பண்ணுவா. அவளுடைய வாசனையில சத்து மற்றும் மிச்சப்பட்டிருக்கும். சர்வ தர்மான் பரித்தேஜ்யன்னு சொல்றான் இல்லையா பகவான். அதர்மம் எல்லாம் போயிடுத்து, தர்மம் மற்றும் மிச்சப்பட்டிருக்கு. அது மற்றும் வேலை பண்ணிட்டு இருக்கு. அப்ப எப்படி இருந்தாருன்னா, இன்னைக்கு ராஜகோபுரம் தாண்டி உள்ள போனா வலது கை பக்கம் சந்திரமௌலீஸ்வரர் தொட்டின்னு ஒரு பில்டிங் இருக்கு, அங்கதான் இருந்தார்.
அந்தர்முகமா இருப்பார். அந்தர்முகம் தானேன்னு அப்படி ஒண்ணும் எல்லாருக்கும் புரிஞ்சிடாது. பாக்குறவா என்ன நினைப்பான்னா, ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைச்சாலும், ஏதோ மனசு சரியில்லை, உடம்பு சரியில்லை. இவருடைய அனுபவம் யாருக்கு புரிய போறது? ஆனா அது புரியாம இருந்த போதிலும் அந்த அம்பாள் அவ அவ மூலமா வேலை பண்றா பாருங்கோ. ஒரு சில லீலைகள்லாம் சொன்னா ஆச்சரியமா இருக்கும். சொல்லணும். அப்படி பார்ப்பார் அவர். பார்த்தாலே சரீரத்தோட சரீரம் பேசாது. நம்மோட அந்தராத்மாவோட தான் பேச்சு. இதெல்லாம் பாஷ்ய சுவாமிகள் ரெக்கார்ட் பண்றார். ஞானானந்த சுவாமிகள் ரெக்கார்ட் பண்றார். குரு கிருபா விலாசம் முதல் பாகம் முழுக்க பாஷ்ய சுவாமிகள், 2வது பாகம் முழுக்க ஞானானந்த பாஷ்ய சுவாமிகள். அவசியம் படிக்க வேண்டிய புஸ்தகம். இவர் இப்படி வந்தார், வந்துட்டு நமஸ்காரம் பண்ணார். உடனே இவர், சுப்பிரமணியமா அப்படின்னாரு. ஆமா அப்படின்னு. நீ இவ பக்கத்துல இருக்கிறவா தான், அவர் பேர் சுப்பிரமணியம் இல்ல, ஆச்சாரியர் சுப்பிரமணியமான்னு கேட்கிறார், அவரும் ஆமாங்கிறாரேன்னா. அவர் அப்புறம் கேட்டா புரிஞ்சுண்டா, அவருடைய உபாசிய தேவத்தை முருகனா. அவரை பார்த்த உடனே கேட்பாராம், சுப்பிரமணிய உபாசனையான்னு கேட்பார். அவ அப்பதான் வந்திருப்பா முதல் தடவை. ஆனா அந்த தீட்சிண்யம் இருக்கே, மந்திர சித்தி ஆனதுனால அவர் கேட்கும்பொழுதே அவ ஆமாம்பா. ஒரு தடவை சிங்கேரிக்கு ஒரு லெட்டர் வந்து, அண்ணா தம்பிகள், அதுல வந்து அண்ணா லெட்டர் எழுதுறார். தம்பிக்கு உடம்பு சரியில்லை, பேரெல்லாம் சொல்லலை, நான் அதெல்லாம் அனாவசியம். இந்த மகான புரியணுங்கிறதுக்காக சில விஷயங்கள் சொல்றேன். இத மாதிரி லீலைகளை சொல்றதும் என்னுடைய குறிக்கோள் இல்லை. ஒரு லெட்டர் எழுதுறா, அண்ணா எழுதுறார், தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஸ்ரீகண்ட சாஸ்திரிகளுக்கு வர்றது. ஸ்ரீகண்ட சாஸ்திரிகள் உடனே நினைச்சிருந்தார், ஆச்சாரியர் அந்தர்முகமா இருக்கார், இதெல்லாம் சொன்னா புரியுமோ, இதுக்கெல்லாம் பதில் வருமோ வராதோ அப்படின்னு நினைச்சிருந்த இந்த லெட்டர் என்னத்துக்கு இருக்கணும், லெட்டரை சுருட்டி வச்சிருந்தாராம் கையில. ஆச்சாரியால பாக்குறதுக்கு போறார். உள்ள ஆச்சாரியால் அந்தர்முகமா தியானத்துல இருக்கார். உள்ள போன உடனே சொல்லு அப்படின்னா, பட்டுன்னு சொல்லுன்னு உடனே இது பத்தி தான் கேட்கிறாரு போல இருக்குன்னு, அண்ணாக்கு உடம்பு சரியில்லைன்னு தம்பி லெட்டர் எழுதியிருக்காருன்னார். அப்படி உடனே ஆச்சாரியர் கேட்டார், அப்படி இல்லையே, அப்படியா வந்திருக்கு? லெட்டரை எடுத்து பிரிச்சு பார்த்தா மாத்தி சொல்லிட்டார். மாத்தி சொல்லிட்டேன்னு சொன்ன உடனே ஆச்சாரியர் கொடுத்த பதில், ஸ்ரீகண்ட சாஸ்திரிகளே, உலகத்தை நான் வேணா மறக்கலாம், எனக்கு கைங்கரியம் என்ற நீங்க மறக்க கூடாதே அப்படின்னு. அஸ்ரத்தையா காமிச்சிடாதீங்க. நான்